மற்ற கட்சியினர் அனுமதியின்றி போஸ்டர் ஒட்டுவதாக சொல்லிவிட்டு கோவில் பொது சுவற்றில் போஸ்டர் ஒட்டிய திமுகவினர். போஸ்டர் ஒட்டுவதற்கு திமுகவினர் எங்கு அனுமதி வாங்குகின்றனர்? பொதுமக்கள் கேள்வி. வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி நளினி சுரேஷ் பாபு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு முந்தானத்து ஒரு பேட்டி அவங்க சட்டமன்ற தொகுதி மீட்டிங்கில் ஒரு அறிவிச்சிருந்தாங்க. திருச்செங்கோடு நகராட்சி சார்பாக ஐஆர்எஸ் படித்த ஒருத்தர் வந்து எந்த ஒரு இடத்துலையும் பர்மிஷன் இல்லாமல் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அருண்ராஜ் ஐயாவை வந்து மென்ஷன் பண்ணி அவங்க சொல்லாமல், நம்ம கட்சி பேர் எதுவும் யூஸ் பண்ணாமல் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க சொன்னதாகவே இருக்கட்டும், நாங்கள் போஸ்டர் ஒட்டியிருந்ததாகவும் இருக்கட்டும். இப்போ அவங்க பண்ணியிருக்க செயல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொது இடம் கோயில் கூடிய ஒரு கூட்டம் கூடுற ஒரு இடத்துல அவங்க கட்சியை சார்ந்து திமுகவோட இதை வந்து விளம்பரத்தை வெளியப்படுத்துவதற்காக கோயில் மூலியமா போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. திருச்செங்கோடு பெரிய வங்காளியம்மன் கோவிலில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோயில் போஸ்டர் எந்த போஸ்டர் எதுவுமே இல்லை. இவங்க கட்சி போஸ்டர் மட்டும்தான், இந்த கட்சியை சார்ந்தது மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு முன்னாடி டிவிகேல போஸ்ட் ஓட்டுறது தப்புன்னு சொல்றீங்க நீங்க. ஆனா இவங்க ஒட்டி இருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பாருங்க கோயில் பொது சுவத்துல தான் ஒட்டி இருக்காங்க. இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா? இதை ஒட்டுறதுக்கு வந்து யாரு பர்மிஷன் கொடுத்தாங்க? நீங்க ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கிடைத்த காட்டுங்க, அதுக்கப்புறம் யார் தப்பு பண்றாங்கன்னு சொல்லுவீங்க. கோயில் பொது சுவத்துல இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு மக்களை வந்து குத்தம் சொல்றீங்க, கேட்டா நாங்க எங்களை வந்து தப்புன்னு சொல்லுவீங்க. படித்த ஐஆர்எஸ் அவர் வந்து போஸ்டர் ஒட்டியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்க. சரி, நீங்கள் சொன்னதான் அந்த போஸ்டரை கிழிச்சு பார்த்த ஃபுல்லாக உங்கள் டிஎம்கே போஸ்டர்ஸ் தான் இருந்தது. அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு கோயிலுங்கிறது ஒரு புனிதமான ஸ்தலம், அந்த ஸ்தலத்தில் போய் ஒட்டியிருக்கீங்க. எந்த லாண்ட் ஆர்டர் படி உங்களுக்கு இந்த பெர்மிஷன் கொடுத்தாங்க? நாங்கள் பெர்மிஷன் இல்லாமல் படித்தவங்களான்னு கேட்குறீங்களா? அப்போ நீங்கள் படித்தவங்க இல்லையா? அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? அப்போ நீங்கள்லாம் படிக்காம தான் அந்த போஸ்டர்லாம் ஒட்டிங்களா? உங்களுக்கு வந்து எந்த பெர்மிஷன்லேருந்து எந்த லாண்ட் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு இந்த பெர்மிஷன் வந்தது? இதுக்கான பதில் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட பெர்மிஷன் கடிதத்தை எங்களுக்கு காட்டுங்க.